மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது டிஎம்கே ஃபைல் 1 அப்படிங்கிறத விட்டிருந்தாரு. டிஆர்பி பாலு பற்றி தான். அதாவது அவர் பதவி சத்தியப்பிரமாணம் எடுக்கும்போது அந்த அளவுக்கு சொத்து மதிப்பீடு உயர்வாக காட்டல. ஆனால் இப்போ கூடி இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தோட சில விவரத்தை வெளியிட்டாரு. ஆனால் டிஆர்பி பாலு அவர் சொல்லியிருந்தாரு, அதாவது முடிஞ்ச அண்ணாமலை அவர்கள் என்னை கூண்டில் ஏற்றி பாருங்க அப்படின்னு சொல்லி மான நஷ்டீடு வழக்கெல்லாம் போட்டிருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நிறைய இப்போ அந்த அந்த விசாரணை எல்லாம் அண்ணாமலை தொடர்ந்து அந்த விவாதத்துல போயிருந்தாரு. இப்போ நாளைக்கு குறுக்கு விசாரணை பண்ணலாம் டிஆர்பி பாலு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு அந்த நீதிபதிகள் சொல்லி இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆனா நாளைக்கு என்ன ஏது எப்படிங்கிறது நாளைக்கு தான் பொறுத்திருந்து பார்க்கணும். நாளைக்கு அண்ணாமலை என்ன இருந்தாலும் போவாரு, ஆனா டிஆர்பி பாலு அவர்கள் வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். அப்படி வந்தா என்ன நடக்குன்னு பொறுமையா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அண்ணாமலைக்கு சேலஞ்சா இன்னும் ஒரு குற்றம் சுமத்தினாருன்னா அதை விடாம ஃபாலோ பண்ணி மக்களிடையே எடுத்துட்டு போறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம், தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பக்கம் இன்னைக்கு கிளம்புறாரு. எப்படி பண்றாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கலன்ற மாதிரி மக்கள் எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட அண்ணாமலைக்கு மவுஸ் குறையலன்னு பார்க்கறத நம்ம கவனிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அண்ணாமலை கலந்துக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா இவர் சண்டே ஆனாலே கிரவுண்டுக்கு விளையாட போயிடுவாருன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா அவர் தொண்டர் தானே. சில விஷயங்கள் தனித்து களமாடினாதான் மக்கள்கிட்ட எந்த வரவேற்பு இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு அரசியல் மக்களிடையே கொண்டு சேர்த்துவாங்கன்னு தெரியும். ஏன்னா சப்போர்ட்டே இல்லை. அண்ணாமலை வரும்போது கூட தொண்டர்கள் இருந்தாங்களே ஒழிய தலைவர்கள் யாரும் இல்லை, தனித்து தான் என் மண் என் மக்கள் யாத்திரை எல்லாம் போனதை நம்ம கவனிச்சோம். அதே மாதிரி தான் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு தனித்து களமாடுற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அது ஒரு சேலஞ்சிங்னு தான் நம்ம பார்க்கணும். மக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்க, மக்களிடையே அவர் எப்படி அரசியலை கொண்டு போவாரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நிறைய கண்டென்ட் திராவிட மாடல் ஆட்சியில கொட்டு கிடைக்கிறதுன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா இவர் சர்வசாதாரணமா நயினார் நாகேந்திரன் இந்த விஷயத்தெல்லாம் கையில் எடுத்தாருன்னா கண்டிப்பா எல்லாரும் விட நல்லா வரலான்னு நம்ம அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதை தாண்டி இன்னைக்கு நிறைய திருமாவளவன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி கோர்ட் வாசல்ல ஒருத்தர் வண்டி இடிச்சது எல்லாம் நம்ம போன வீடியோல பார்த்துருந்தோம். ஆனா நிறைய இன்னைக்கு அவருக்கு எதிராக சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா அவர் நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் வேணும்னே பண்றாங்க, அது எப்படி 5 நிமிஷத்துல வீடியோ எடுக்க முடியும், நான் இடிச்சேனாமா அவர் போய் நாங்க அடிச்சோமா, அது தொலைக்காட்சியில எல்லாம் வந்திருக்கு, ஒரு 5 நிமிஷத்துல எப்படி வரும் அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் அவர் உண்மையிலேயே நிறைய அவங்க தொண்டர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, ஃபேஸ்புக்கு இல்லை சில விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரியாதுன்ற மாதிரி. ஏன்னா ஒரே செகண்ட்ல இப்ப நம்மளே வீடியோ அப்லோட் பண்ணோம்னா 1 செகண்ட்ல தான் எல்லாருக்கும் போகுது. அதே மாதிரி தான் அவர் 5 நிமிஷத்துல 1 மணி நேரத்துல எப்படி ஊடகத்துக்கு போயிடும், யார் எடுத்துட முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி அவர் முறைச்சாரும் அடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவரே வாய்மொழியா சொல்றாரு. அப்போ முறைச்சா அடிப்பீங்களா, அப்ப சட்டத்தை நீங்களே கையில எடுப்பீங்கன்ற மாதிரி தான். அப்போ அதாவது நாங்க லேசாதான் அடிச்சோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறாரு அவரு சில மைக்கு முன்னாடி. அப்போ இங்கெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாம் அவரு தன்னை பாதுகாக்க தாக்குறாரு, அப்ப அவர் மேல குண்டர் சட்டம் போடுறாங்க. ஆனா இன்னைக்குதான் அதனால எல்லாருமே நிறைய பிஜேபி சார்ந்தவங்க எல்லாம் ஏன் திருமாவளவன் அவர்களை கைது பண்ணல, குண்டாஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இப்ப திருமாவளவன் அவர்களுக்கு பேக் ஃபயர் தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு சடங்க மறு அத்துமீறுன்ற மாதிரி தான் நிறைய ஏதோ ரவுடிசம் பண்றாரோன்ற மாதிரி தான் இன்னைக்கு அவரோட பேச்செல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் கவனிக்கணும்னு தான் நம்மளோட கருத்துக்கள். ஏன்னா தேர்தலுக்கு வரும்போது இதுக்கு முன்னாடியே கோபுரத்தை பத்தி பேசினதும் திருநீர் அழிச்சதும் இந்த மாதிரி 4 விஷயம் திமுகவுக்கு முழு நேரம் முட்டு கொடுக்கறதும் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா திருமாவளவன் அவர்களுக்கு 2026 உண்மையிலேயே கண்டிப்பா பேக் ஃபயர் அடிக்குங்கிறது மாற்று கருத்தே இல்லை. கொஞ்சம் அவர் கவனிச்சா நல்லா இருக்குன்னு தான் நம்மளோட பார்வை. அடுத்ததா திமுக எந்த வீதியிலும் ஜாதி பேர் இருக்கக்கூடாது,
அதெல்லாம் நாங்க எடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க தானே சமூக நீதி பெரிய பேச்சாற்றல். ஆனா இன்னைக்கு ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல ஒரு நீளமான பாலத்துக்கு. ஆனா அதுக்கு கூட அதிமுக தரப்புல வந்து எங்க ஆட்சியில தான் நாங்க கொண்டு வந்த அந்த திட்டம் இப்போ பூச்சமே இல்லாம அந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அவர் திறந்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நேற்று எஸ்பி வேலுமணி அவர்களை நாங்களும் மீண்டும் திறந்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி போறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க வந்து நிறைய பாருங்க, இப்ப ஜிடி நாயுடுன்னா நிறைய கருத்துக்கள் அவங்க தீக்கக்காரங்க சொல்றாங்க. அதாவது நாங்க அவரை விஞ்ஞானியா தான் நினைக்கிறோம், யாரும் ஜாதி பேரெல்லாம் நினைக்கல. அப்ப ஏன் ஊவே சாமிநாதர் ஐயர், வஉசி பிள்ளை பிள்ளை எல்லாம் அவங்க எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க? ஏன் ராமசாமி நாய்க்கர் அப்படின்னு கூட சொன்னா என்ன பிரச்சனை இப்போ? அப்போ நம்ம இப்ப எப்படிப்பட்ட மனநிலையில் நம்ம ராமசாமியை பார்த்துட்டு இருக்கோம்? கடவுள் மறுப்பு கொள்கை அது இதுன்னு சொல்லி நம்ம அவர் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாய்க்கர் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு போட்டுமே. ஆனா அதெல்லாம் அவங்க ஜாதி பார்க்குறாங்களாமா, இது மட்டும் ஒரு ஏதோ ஒரு விஞ்ஞானி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்களாமா. ஆனா எப்படிப்பட்ட இவங்க வந்து அதாவது இப்படி திரும்பினா அப்படி மாத்துவாங்க, அப்படி மாத்தினா இப்படி திரும்புவாங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு கவனிக்கணும். அரசியல் தான் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்நேரமும் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு இப்போ அதாவது எதிர்க்கட்சியா இருக்கிறார் இப்போதைக்கு, ஆனா ஆளுங்கட்சி இல்ல. ஆனா டிடிவி தினகரன் வந்து அந்த அளவுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு, அது செஞ்சுட்டாருன்னு அவர் வலியுறுத்தெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஏதோ ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட கூட்டணி இருக்கிறதா சில செய்திகள் வரும்போது டிடிவி தினகரன் வந்து பதறத நம்ம கவனிக்கலாம். ஆனா ஒரு தனித்து நிற்பாரோ அப்படின்ற மாதிரி தான். இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தாரு, அங்கிருந்து விலகிட்டாரு. ஏன் அறிவாலயம் பக்கம் போனாலும் கூட அம்மா முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி அம்மானு பேர் வச்சிருக்கிறாரு, அங்கேயும் போக முடியாது. இப்போ சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்போ டிடிவி தினகரன் மட்டுமல்ல, நாம் தமிழர் ஆனாலும் சரி, இவங்க எல்லாம் விஜய்யோ இல்ல டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியோ இவங்க எல்லாம் தாக்குறது பார்த்தானா உண்மையிலேயே ஒரு எல்லாம் தனித்து விடுபடுவார்களோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ நல்ல ஒரு பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதாவது உதயநிதி அவர்கள் தவிர்ந்து வந்தாரு, அது வந்தாரு நல்லா பேசுறாரு இல்ல. அப்போ நீங்க வந்து அப்பா அப்பாவுக்கு பிள்ளை, ஆனா அப்பா இருக்கிறதுனாலதான் அப்பாவோட பிள்ளைங்கிறதுனாலதான் நீங்க அந்த முகத்திரையை வச்சுட்டு அரசியலுக்கு வந்தீங்க. இதை தவிர ஏதாவது ஒண்ணு ஏடிஎம்கே எல்லாம் ஏதாவது ஒண்ணு கொள்ளையடிச்சிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க, இதை பத்தி பேசுங்க. ஏதாவது ஏதாவது அதை பண்றோம் இது பண்றோம்னு பேசுங்க. இதை தவிர பால்டாயில் அப்படின்னு பேசுனதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆனா பால்டாயில் இதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல வருதுன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் பால்டாயில் யாருன்னா தெரிஞ்சா நீங்க சொல்லுங்கன்னு நம்ம கவனிக்கப்படணும். உண்மைதானே இன்னைக்கு. இப்போ இன்னைக்கு வந்து தனி மனித தாக்குதல் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கே ஒழிய ஏதாவது ஒரு இந்த ஆட்சியில் இது நடந்துச்சு, நாங்க இது பண்ணோம், இல்ல நாங்க இது பண்றோம், எந்த வெற்று அறிக்கை தான், வெற்று அரசியல் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு வர்றதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி 2026 வந்து ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வருது நம்ம கவனிக்கிறோம். இதுக்கு முன்னாடியே தமிழக அரசு வந்து நீதிமன்றம் எல்லாம் போய் நிறைய நேத்து கொட்டு வாங்கினதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்தமா திராவிட மாடலுக்கு வந்து ஒரு பேக்ஃபயர் கண்டிப்பா இருக்குங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இதை தாண்டி இன்னும் என்னன்னா நிறைய இன்னைக்கு வந்து மக்களுக்கான அரசியல் யாரும் இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. அது வந்து உண்மையிலேயே பாஜக ஆனாலும் அதிமுக ஆனாலும் கொஞ்சம் உணர்ந்து அதை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தணுங்கிறத நம்மளோட கருத்து. ஏன்னா இன்னைக்கு வந்து எதுவுமே இல்லை, கூட்டணி பத்தி தான் இவங்க பேசி அதை தான் பலப்படுத்திட்டு இருக்காங்களே ஒழிய அந்த அளவுக்கு டெய்லி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அது மக்களிடையே வந்து போய் சேர்றது இல்லைங்கிறது தான் நம்மளோட பணிவான கருத்துக்கள். மனிதானி மகத்தானவன்